Hi friends, good morning all. Join பண்றாங்க. வெல்கம் ஆல். இந்த தன்னம்பிக்கை பேட்ச் chat பாக்ஸ்ல சொல்லிடுங்க, இந்த மாதிரி டைரக்டா லைவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஷெட்யூல் பண்ணல, டைரக்ட் லைவ் ஸ்டார்ட் ஆயிட்டதுனால ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு யாராவது ஒரு மெசேஜ் மட்டும் சேட் பாக்ஸ்ல தன்னம்பிக்கை பேட்ச் சேட் பாக்ஸ் இருக்கும்ல, அதுல போட்டிங்கன்னா ஜாயின் பண்றவங்களாம் வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. ஷெட்யூல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சில குழந்தைங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஷெட்யூல் பண்ணல, நம்ம டைரக்டா லைவ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வெல்கம், குட் மார்னிங் ஆல், குட் மார்னிங், வெல்கம் ஆல், குட் மார்னிங், வெல்கம் ஆல். ஸோ இப்போ வந்து இன்னைக்கு நம்ம டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் சாப்டர்ல டைஜஸ்டிவ் கிளான்ஸ் நடத்துறோம். டைஜஸ்டிவ் கிளான்ஸ். ஸோ டைஜஸ்டிவ் கிளான்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதுல இருந்து கிளான்ஸ் அப்படின்னாலே செக்ரீஷன் வரும். கிளான்ஸ் அப்படின்னாலே செக்ரீஷன் வரும். அந்த செக்ரீஷன் நமக்கு வந்து டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. அதுல என்சைம்ஸ் இருக்கும், அதெல்லாம். ஓகே. The digestive glands associated with alimentary canal include the salivary gland, the liver and the pancreas. மூணு வாயில இருந்தே ஆரம்பிச்சிருக்கு. அதான் சொல்லுவாங்க, நமக்கு டைஜஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த மவுத். நம்ம நல்லா சூ பண்ற போது சலைவாலேயே சலைவரி அமிலேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்கு. அந்த என்சைமே டைஜஷனை ஸ்டார்ட் பண்ணிடுது. ஸோ டைஜஷன் ஸ்டார்ட்ஸ் ரைட் ஃப்ரம் அவர் மவுத். அலிமெண்ட்ரி கனால் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் மவுத், எண்ட்ஸ் இன் அயனஸ் அப்படின்னு பார்த்தோம். இந்த மாதிரி டைஜஷன் வந்து நமக்கு மவுத்லயே ஸ்டார்ட் ஆயிடுது. ஓகே. Saliva is mainly produced by 3 pairs of salivary gland. இதெல்லாம் 10th படிச்சிருப்பீங்க. 3 pairs of salivary glands. அந்த 3 pairs of salivary glands அப்போ மொத்தம் 6 glands இருக்கு. 6 glands. ஏன்னா pairsனா 2 இல்லையா? ஓகே. அந்த 3 pairs of salivary glands யாருன்னா the parotid, cheekல இந்த இடத்துல parotid gland, the submaxillary or submandibular lower jawல இருக்கு, and sublinguals below the tongue இருக்கு. ஸோ இந்த 3 pairs இருக்கு. சப்னா கீழன்னு அர்த்தம். ஓகே. ஸோ சலைவரி கிளாண்ட் 3 pairs இருக்கு. ஒன்னு பேரோட்டிட், ரெண்டாவது சப்மாக்சிலரி ஆர் சப்மாண்டிபுலர் அண்ட் சப்லிங்குவல். லிங்குவல்ஸ் அப்படின்னா டங், நாக்க சொல்றது தான் லிங்குவல்ஸ். ஓகே. These glands situated just outside the buccal cavity or buccal cavity secrete salivary juice into the buccal cavity. ஸோ பக்கல் கேவிட்டி இருக்கு இல்லையா, அந்த வாய் ஃபுல்லா மெல்ற இடம், அந்த இடத்துக்கு அவுட் சைட், ஜஸ்ட் அவுட் சைட்ல இருக்கு, வெளியில. அங்க இருந்து வந்து நமக்கு சலைவா செக்ரீட் ஆகி அந்த ஃபுட்டை சூ பண்ணும்போது அந்த சலைவா போய் அதோட மிக்ஸ் ஆகும். லிவர் இஸ், so with this we complete என்னது salivary gland, அவ்வளவுதான். நெக்ஸ்ட், liver is the largest gland of the body, weighing about 1.2 to 1.5 kg. 1 கிலோ 200 கிராம்ல இருந்து 1.5 கிலோ வரைக்கும் இருக்குதுங்க லிவரோட வெயிட். லார்ஜஸ்ட் கிளாண்ட் ஆஃப் த பாடி. நீட் கொஸ்டின் கேட்கலாம், ஆனா இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் ஆயிடுச்சு இப்பெல்லாம், இருந்தாலும் நோட் பண்ணிக்கங்க. ஓகே. ஸோ அடல்ட் ஹியூமன்ல லிவரோட வெயிட் 1.2 kgல இருந்து 1.5 kg வரைக்கும் இருக்கு. இட் இஸ் சிச்சுவேட்டட் இன் த அப்டாமினல் கேவிட்டி, வயிற்று பகுதியில இருக்கு. ஜஸ்ட் பிலோ த டயஃப்ரம், டயஃப்ரம்க்கு கீழே வயிற்று பகுதியில இருக்கு. அண்ட் ஹேஸ் 2 லோப்ஸ். லிவர்ஸ்ல 2 லோப் இருக்கும். பெரிய லோப் ஒன்று, கொஞ்சம் சின்ன லோப் ஒன்று. லிவர் டயக்ராம் இல்லை. ஸோ லிவர் உங்களுக்கு தெரியும், லோப், பெரிய லோப் இப்படி ஒன்று இருக்கும், அப்புறம் ஒரு லோப் இந்த மாதிரி இருக்கும். லிவர் 2 லோப்ஸ் இருக்கு. லோப்ஸ்னா அந்த பார்ட், 2 பார்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கு. த ஹெப்பாட்டிக், எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, PNEU, நீமோ அப்படின்னு வந்துச்சுன்னா லங்ஸோட தொடர்புடையது அப்படின்னு அர்த்தம். நீமோ அப்படின்னா. ஹெப்பாட்டிக்னு வந்துச்சுன்னா லிவரோட தொடர்புடையது அப்படின்னு அர்த்தம். ஹெப்பாட்டிக், ஹெப்பாட்டிட்டிஸ் பின்னு ஒரு டிசீஸ் சொல்றாங்கல்ல, அது லிவர்ல வர டிசீஸ். ஸோ ஹெப்பாட்டிக் வெயின், ஹெப்பாட்டிக் ஆர்டரி அந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா ஹெப்பாட்டிக் அப்படின்னா லிவரோட தொடர்புடையது. So the hepatic lobules are the structural and functional units of liver containing hepatic cells arranged in the form of cords. So cord அப்படின்னா கயிறு, கயிறு மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கு hepatic cells. So hepatic lobules தான் structural and functional unit. So hepatic lobules. So மெயினா லிவர் வந்து 2 லோப்ல இருக்கு. லோப் ஃபர்தரா டிவைட் பண்ணா லோபியூல்ஸ்,
hepatic lobules தான் structural and functional unit. அப்படின்னா என்ன அர்த்தம்? That is going to do some work. என்ன work? Secretion work அந்த மாதிரிலாம். So hepatic lobules தான் structural and functional units of liver. அதுல என்ன இருக்கு? hepatic cells இருக்கு. hepatic cells எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு? த்ரெட் மாதிரி, கயிறு மாதிரி, கார்டு, கம்பி மாதிரி. கார்டுனா கம்பின்னு கூட சொல்லுவாங்க. கம்பி மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கு. Each lobule, hepatic lobule, is covered by a thin connective tissue or sheath called Glison's capsule. இது NEET questionல கேட்பாங்க. Glison's capsule. So Glison's capsule அப்படிங்கிறது என்ன? நமக்கு லிவர் வந்து ஒவ்வொரு லிவர்லயும் 2 லோப் இருக்கு. And liver is made up of hepatic lobules. Hepatic lobules தான் structural and functional unit. Hepatic lobulesல hepatic cells இருக்கு. hepatic cells cards மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கு. இந்த hepatic lobules கனெக்ட் பண்ற கனெக்டிவ் டிஷ்யூ ஒரு ஷீத் அப்படின்னு சொல்றோம். ஷீத் அப்படின்னா கவர் பண்ணிட்டு இருக்கு. ஷீத் எங்க வந்தாலும் மறந்துடக்கூடாது, அடிக்கடி இந்த டேர்ம் வரும் பயாலஜில. ஷீத் அப்படின்னா கவர் அப்படின்னு அர்த்தம். சோ Glison's capsule அப்படிங்கிற அந்த கவருக்கு பேரு. கேப்சியூல்னாலே சுத்தி இருக்கிற ப்ரொடெக்டிவ் லேயர் தானே. சோ அந்த ஷீத்துக்கு பேரு Glison's capsule. The bile secreted by hepatic cells passes through the hepatic duct. Ductனா நிறைய இடத்துல வரும். Ductனா டியூப்னு அர்த்தம், மறந்துடாதீங்க. Ductனா டியூப், கொலா இருக்குல்ல, அதுதான் duct. So hepatic duct, லங்ஸ்ல இருக்கக்கூடிய லிவர்ல இருக்கக்கூடிய குழாய்களை hepatic ducts அப்படிம்போம். So hepatic ducts அதோட bile secretion வந்து hepatic duct வழியா தான் போகுது and is stored and concentrated in a thin muscular sac called gallbladder. sac அப்படின்னா bag like structure. So gallbladder அப்படிங்கிறது ஒரு sac. அந்த hepatic செல்ஸ்ல வந்து செக்ரீட் ஆகக்கூடிய செக்ரீஷன்ஸ் hepatic duct அந்த டியூப் வழியா போய் கால் பிளேடர்ல ஸ்டோர் ஆகி அந்த இடத்துல அது கான்சென்ட்ரேட் ஆகுது, திக் ஆகுது. The duct of gallbladder, gallbladderோட டியூப், the duct of gallbladder, cystic duct அப்படிம்பாங்க. இந்த இதுல இருக்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், பிராக்கெட்ல இருக்கிறதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கணும். along with hepatic duct hepatic duct from the liver forms the common bile duct. இப்போ bile duct அப்படிங்கிறது என்ன? கால் பிளேடர்ல இருக்கக்கூடிய டக்ட் அண்ட் ஹெப்பாட்டிக் டக்ட், இந்த ரெண்டும் கம்பைன்ட் ஆகிறது. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஹெப்பாட்டிக் டக்ட் அண்ட் கால் பிளேடர்ல இருக்கக்கூடிய டக்ட், இந்த ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு பைல் டக்ட ஃபார்ம் பண்ணுது. பைல் டக்ட் ஏன்னா அதுதான் பைல் சால்ட்டை கேரி பண்ணிட்டு போகுது, அதனால பைல் டக்ட் அப்படின்னு பேர் வச்சாங்க. டக்ட்னா டியூப். The bile duct and the pancreatic duct opens together into duodenum. Duodenum உங்களுக்கு தெரியும், first part of the small intestine, C ஷேப்ல இருக்கும் சார் அப்படின்னு நேத்து படிச்சோம்ல. சோ டியோடினம்ல தான் உங்களுக்கு பைல் டக்ட், pancreatic duct ரெண்டும் ஓபன் ஆகுது. அப்போ மோஸ்ட் ஆஃப் த டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் போய் மிக்ஸ் ஆகிற இடம் ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இருக்க டியோடினம், மறந்துடாதீங்க. ஓகே. As the common pancreatic duct. So hepatic duct and pancreatic duct ரெண்டும் கம்பைன்ட் ஆகி வர டக்டுக்கு பேரு ஹெப்பாட்டோ pancreatic duct. அந்த ஹெப்பாட்டோ pancreatic duct எங்க ஓபன் ஆகுதுன்னா சி ஷேப்ல இருக்கக்கூடிய ஸ்மால் இன்டெஸ்டைனோட ஃபர்ஸ்ட் பார்ட்டான டியோடினம்ல ஓபன் ஆகுது, which is guarded by a sphincter called sphincter of ஓடி. எது? ஹெப்பாட்டோ pancreatic ductம் இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன்ல டியோடினம்ல வந்து ஓபன் ஆகிற இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்பிங்க்டர் ஆஃப் ஓடி இருக்கு. ஸ்பிங்க்டர் அப்படின்னா நேத்தே நம்ம படிச்சோம், சுருக்கு பை மாதிரி இருக்கிறது தான் ஸ்பிங்க்டர், சுருக்கு பை. ஓகேங்களா? சோ இங்க ஸ்பிங்க்டர் சுருக்கு பை மாதிரி எங்க இருக்கு? அந்த ஹெப்பாட்டோ pancreatic duct. இங்க பாருங்க, ஹெப்பாட்டிக் டக்ட் வந்து இந்த இடத்துல வருது, அந்த காமன் டக்ட், அதாவது இந்த கால் பிளேடர்ல இருந்து வரக்கூடிய டக்ட், ஹெப்பாட்டிக் டக்ட் ரெண்டும் காமனாய் வர பைல் டக்ட். காமன் பைல் டக்ட் கிரீன் கலர்ல இங்க வருது. இந்த பைல் டக்டும் pancreasல இருந்து வர pancreatic டக்டும் கம்பைன்ட் ஆகி ஹெப்பாட்டோ pancreatic டக்ட் அப்படிங்கிற காமன் குழாய்,
டக்ட் இருக்கு. அந்த காமன் டக்ட் ஓபன் ஆகிறது டியோடினம்ல. இந்த ஓபனிங்கை ப்ரொடெக்ட் பண்றது ஸ்பிங்டர் ஆஃப் ஓடி, ரெகுலேட் பண்றது. எப்ப இந்த ஹெப்பாட்டோ பேன்க்ரியாட்டிக் டக்ட் ஓபன் ஆகி அந்த டைஜஸ்டிவ் என்சைம் ஜூஸ்லாம் இருக்குல்ல, அது டியோடினம்ல மிக்ஸ் ஆகணும் அப்படிங்கிறத ரெகுலேட் பண்றது. ஸோ இது வழியா ஃபுட்டு போனா இவங்க ஓப்பன் ஆவாங்க, ஃபுட்டு போலன்னா க்ளோஸ்டா இருப்பாங்க. அதுதான் விஷயம். ஓகே, இப்போ the pancreas is a compound elongated organ situated between limbs of C-shaped duodenum. Limbsனா இது ஒரு லிம்பு, இது ஒரு லிம்ப். ஸோ இது ஃபர்ஸ்ட் லிம்ப், இது செகண்ட் லிம்ப். லிம்ப்னா கை கால தான் லிம்ப்ஸ் அப்படிம்பாங்க. இந்த சி ஷேப்ல இருக்கிறதுக்கு லிம்ப் என்னது? இது ஒரு லிம்ப், இது ஒரு லிம்ப். சி ஷேப்ல இருந்தா, ஸோ இது சி ஷேப்ல இருக்கா. இந்த லிம்புக்கும் இந்த லிம்புக்கும் இடையில பான்கிரியாஸ் சொருகி வச்ச மாதிரி இதுக்கு இடையில பான்கிரியாஸ் இருக்கு. அதுதான் அவங்க சொல்றாங்க லிம்ஸ் ஆஃப் சி ஷேப்டு டியோடினம்க்கு நடுவுல இருக்கு எது? பான்கிரியாஸ். இது ஒரு காம்பவுண்ட். காம்பவுண்ட்னு ஏன் சொல்றாங்க? நீங்க சிம்பிள் சென்டென்ஸை காம்பவுண்ட் சென்டென்ஸ் ஆக்குறீங்கன்னா ரெண்டு சென்டென்ஸை கனெக்ட் பண்ணுவீங்க இல்ல, அந்த மாதிரி இங்க பாருங்க அண்ட் ரெண்டையும் கனெக்ட் பண்ணிருக்காங்க. ரெண்டுமே இருக்கு. இது போத் எக்ஸோக்ரைன் அண்ட் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ். ஸோ எக்ஸோனா என்ன? வெளியில. எண்டோனா வித்தின் அப்படின்னு அர்த்தம். எக்ஸோக்ரைனுக்கு எக்ஸோக்ரைன் கிளாண்ட்னா அங்க உங்களுக்கு டியூப் இருக்கும், அதோட செக்ரீஷனை கேரி பண்ணிட்டு போறதுக்கு டியூப் இருக்கும். பான்கிரியாஸுக்கு பான்கிரியாட்டிக் டக்ட் டியூப் இருக்கா? ஸோ எக்ஸோக்ரைன் கிளாண்ட். பான்கிரியாஸ்ல சில என்சைம் செக்ரீட் ஆகும், அது டைரக்டா பிளட்ல கலந்துரும், டியூப் வழியா போகாது. எண்டோக்ரைன். So pancreatic is a compound gland which is both exocrine and endocrine in nature. மறந்துடாதீங்க, இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம பாடியில இருக்க காம்பவுண்ட் கிளாண்ட் எது? பான்கிரியாஸ். அது எக்ஸோக்ரைனாவும் இருக்கும், எண்டோக்ரைனாவும் இருக்கும், டக்டோடையும் இருக்கும். சில என்சைம் சில செக்ரேஷன்ஸ் வந்து சில ஹார்மோன்ஸ் வந்து டக்ட் இல்லாம டைரக்டா பிளட்லயும் மிக்ஸ் ஆகும். அதனால போத் எக்ஸோக்ரைன் அண்ட் எண்டோக்ரைன். இது வந்து சி ஷேப்டு டியோடினத்தோட லிம்ஸ்க்கு இடையில இருக்கு. The exocrine portion secretes the alkaline pancreatic juice. So exocrine portion இது செக்ரீட் ஆகிறது டியூப் வழியா, pancreatic duct வழியா போகும். Alkaline pancreatic juice containing enzymes, and the endocrine portion secretes the hormones insulin and glucagon. So endocrine portion secrete பண்ற இன்சுலினும் குளுக்ககோனும் டைரக்டா பிளட்ல மிக்ஸ் ஆயிடும். எக்ஸோக்ரைன் செக்ரீட் பண்ற pancreatic juice containing enzymes அது வந்து pancreatic duct வழியா வந்து ஹெப்பாட்டோ pancreatic common duct வழியா மிக்ஸ் ஆகி நமக்கு டியோடினம்ல வந்து கலந்துரும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறது டைஜஷன் ஆஃப் ஃபுட். ஸோ வித் திஸ் we have completed digestive glands. ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஈஸியா தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பிங்டர் ஆஃப் பாடி ரொம்ப கம்மியான அந்த டேர்ம்ஸ் தான் இருக்கு, ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. Next, digestion of food. The process of digestion is accomplished by mechanical and chemical process. Mechanical process, digestion of food starts from mouth. வாயிலேயே digestion start ஆயிடுது. So mechanical process னா என்ன அர்த்தம்? நல்ல வாயில சாப்பாடை போட்டு அரைக்க ஆரம்பிச்சிடணும், கிரைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும், மெக்கானிக்கல் ப்ராசஸ். அண்ட் அந்த மஸ்குலார் மூவ்மெண்ட் மூலியமா ஃபுட் வந்து மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்கு, மெக்கானிக்கல் ப்ராசஸ். அதுல என்சைம்ஸ் வந்து ஆக்ட் பண்ணுச்சுன்னா, என்சைம்ஸ் வந்து அதை டைஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சதுன்னா கெமிக்கல் ப்ராசஸ். ஸோ போத் மெக்கானிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராசஸ் ஃபுட் டைஜஷன் ஆஃப் ஃபுட் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் பியூக்கல் கேவிட்டி ஆர் பக்கல் கேவிட்டி பர்ஃபார்ம்ஸ் டூ மேஜர் ஃபங்க்ஷன். ஒன்னு மாஸ்டிகேஷன் ஆஃப் ஃபுட், அரைக்கிறது. மாஸ்டிகேஷன்னா கிரைண்ட் பண்றது, அரைக்கிறது அப்படின்னு அர்த்தம். மாஸ்டிகேஷன்ங்கிறது கிரைண்ட் பண்ணி நல்லா எந்த மாதிரி ஃபுட் இருந்தாலும் அதை கூல் மாதிரி ஆக்குறது தான் அந்த பக்கல் கேவிட்டில வித் த ஹெல்ப் ஆஃப் டீத் அண்ட் டங்கோட நடக்குது. பல்லு அரைக்கும், அரைக்க அரைக்க அரைக்காததெல்லாம் திருப்பியும் பல்லுல பட்டு அரைக்கணுங்கிறதுக்காக நாக்கு அதை திருப்பி திருப்பி சொலட்டி விடும். அண்ட் அரைக்க அரைக்க அதுக்கு வந்து லிக்விட் ஆட் ஆகணும், அதுக்கு சலைவா வந்து செக்ரேட் ஆகுது. எவ்வளவு வேலை நடக்குது பாருங்க. மோஸ்ட்லி இப்ப இருக்கக்கூடிய அவசர உலகத்துல நீங்க டிவி மொபைல் எல்லாம் பார்த்துக்கிட்டே சாப்பிட்றதுனாலையும், ஐயோ 10 நிமிஷத்துல சாப்பிட்டுட்டு நான் வந்து பிரேக் முடிஞ்சிரும், உடனே நாங்க போகணும், இங்க போகணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, கொஞ்சோண்டு டைம் தாங்கிறதுனாலையும் நிறைய பேர் அவசரமா ஃபுட்டை நல்லா மெல்லாம முழுங்குறோம். அங்கதான் டைஜஷன் ப்ராப்ளம், ப்ளோட்டிங்,
கேஸ் ட்ரபிள் இதெல்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணம். நல்லா மென்னு சாப்பிட்டா இதெல்லாம் வராது, நல்லா டைஜஷனும் ஆயிடும். ஓகே ஓகே. மாஸ்டிகேஷன் ஆஃப் ஃபுட், ஃபெசிலிட்டேஷன் ஆஃப் ஸ்வாலோயிங் அண்ட் ஃபெசிலிட்டேஷன் ஆஃப் ஸ்வாலோயிங், இந்த ரெண்டு மேஜர் ஃபங்க்ஷனை நமக்கு பக்கல் கேவிட்டி பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஃபுட்டை நல்லா அரைக்கிறது, அதுக்கப்புறம் முழுங்கிறது. ஸ்வாலோயிங்னா முழுங்கிறது. இது ரெண்டுக்கும் நமக்கு பக்கல் கேவிட்டி ஹெல்ப் பண்ணுது. The teeth and tongue with the help of saliva masticate and mix up food thoroughly. ஃபுட்டை நல்லா அரைச்சி அதை நல்லா மிக்ஸ் அப் பண்றது. ஏன்னா நான் சாப்பிட்ற ஃபுட்ல இப்போ எக்கு வச்சு சோறு திங்கிறேன், எக் மசாலா வச்சு சாப்பாடு தின்னுட்டு இருக்கேன். எக்ல எனக்கு புரோட்டீன் அண்ட் அந்த எல்லோ கலர் அந்த எல்லோ இருக்குல்ல அதுல ஃபேட் இருக்கு. அரிசியில நான் சாப்பிட்றேன் இல்லையா அந்த வேக வச்ச சாப்பாடு, அதுல கார்போஹைட்ரேட் இருக்கு. கார்போஹைட்ரேட், ஃபேட், புரோட்டீன் இது எல்லாத்தையும் மிக்சிங் பண்ணி விட்டுரும். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ண வச்சிரும். ஓகே, so saliva masticate and mix up the food thoroughly. Mucus in saliva helps in lubricating and adhering the masticated food particles into the bolus. இப்போ நான் சாப்பாடு சாப்பிட்டுட்டேன், நம்ம வாய்க்குள்ள போற வரைக்கும் தான் அது வந்து பிரியாணி, தோசை, பூரி, இட்லி, பொங்கல்னு பேரு, வடன், ஸ்நாக்ஸ் எது சாப்பிட்டாலும். ஆனா வாயில ஒன்ஸ் நீங்க பல்லுல மென்னு சலைவா மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா எல்லாத்துக்குமே பேரு போலஸ் தான். நம்ம உடம்புக்கு ஃபுட்டு பேர்லாம் கிடையாது. அரைச்சதுக்கு அப்புறம் அதுல கார்போஹைட்ரேட் இருக்கா, ஃபேட் இருக்கா, புரோட்டீன் இருக்கா, வீணா போன விளங்காத மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கா, அதை தான் அது பார்க்கும். அப்ப போலஸ் ஆயிடுது. எங்க நீங்க பல்லுல வாயில சாப்பாடை வச்சு மென்னதுக்கு அப்புறம் அந்த மென்னு சலைவாவோட மிக்ஸ் ஆன ஃபுட்டு மாஸ்டிகேட் அரைச்ச ஃபுட்டுக்கு பேரு போலஸ். சலைவா ஹெல்ப்ஸ் இன் லூப்ரிகேட்டிங்னா என்ன, ஃப்ரிக்ஷன் இல்லாம ஃபுட்டு உள்ள போகணும். அதுக்குதான் நம்ம நல்லா மெல்லாம ஃபுட்டை சாப்பிட்டோம்னா அந்த ஈசோஃபேகஸ் ஸ்டொமக்ல எல்லாம் போய் அது ஃப்ரிக்ஷனை ஏற்படுத்திச்சுன்னா என்ன ஆகும்? மோஸ்ட்லி அந்த ஃப்ரிக்ஷன் ஏற்படாது. அந்த அளவுக்கு மியூக்கஸ் லேயர் திக்கா இருக்கும், வள 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 வளன்னு த்ரூ அவுட் ஈசோஃபேகஸ், ஸ்டொமக், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன் மியூக்கஸ் லேயர் கண்டினியூவா தான் இருக்கு. மியூக்கஸ் செக்ரீஷன் நடந்துட்டு தான் இருக்கு. வாயில மட்டும் மியூக்கஸ் செக்ரீட் ஆகல, சலைவால மட்டும் மியூக்கஸ் இல்ல, உள்ள போக போக மியூக்கஸ் செக்ரீஷன் இருந்துகிட்டே தான் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு ஃபுட்டு வந்து ஃபுட் பைப்பு, ஸ்டமக்கு, அதுக்கப்புறம் ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், ரெக்டம்னு எதையுமே வந்து ஃப்ரிக்ஷன் பண்ணி, ஃப்ரிக்ஷன்னா உராயிறது, உராய்ச்சி அதுல வந்து எதுவும் காயத்தை ஏற்படுத்தாம பார்த்துக்கும். அதையும் மீறி அல்சர் வருதுன்னா என்ன அர்த்தம்? தேவையான அளவுக்கு தண்ணி குடிக்கல, ஓவர் காரம், ஓவர் புளிப்பு, ஓவர் உப்பு, இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம், நேரத்துக்கு சாப்பிட்றது கிடையாது, இப்படி எல்லாம் தான் அல்சர் வரும். வயிறுல ஒரு பிரச்சனை, அல்சரோ ஏதோ ஒண்ணு, வயிறுல ப்ராப்ளம் ஆரம்பிக்குதுன்னா உங்களுக்கு வேற எந்த பிரச்சனை வேணா எப்படி வேணா வரலாம், உடம்புக்கு சரியில்லாம போறதுக்கு. அதனாலதான் நேரத்துக்கு சாப்பிடணும்னு சொல்றது. ஓகே, the bolus is then conveyedனா அனுப்பி வச்சிடறாங்க into the pharynx. so வாயில இருந்து காமன் பேசேஜ், ஃபுட் அண்ட் ஏர்க்கான காமன் பேசேஜ் ஆன pharynxக்கு போகுது. and then into the esophagus. esophagus போகும்போது epiglottis, glottis-அ க்ளோஸ் பண்ணிடும். glottis யாரு? ட்ரக்கியாவுக்குள்ள போற அந்த பாத், அத epiglottis க்ளோஸ் பண்ணிச்சுன்னா ஃபுட் ஈசோஃபேகஸ்க்குள்ள போயிடும். ஈசோஃபேகஸ் இஸ் எ ஃபுட் பைப், டோன்ட் ஃபர்கெட். ட்ரக்கியா விண்ட் பைப் அப்படின்னா ஈசோஃபேகஸ் நம்ம என்ன சொல்வோம்? ஃபுட் பைப் அப்படின்னு சொல்வோம். ஓகே, பை ஸ்வாலோயிங் ஆர் டீக்ளூட்டேஷன். டீக்ளூட்டேஷன் அந்த எபிக்ளாட்டிஸ் கிளாட்டிஸை க்ளோஸ் பண்ணிடுது, நம்ம ஃபுட்டை உள்ள தள்ளுறோம், உள்ள புஷ் பண்ணி சாப்பாடை ஸ்வாலோ பண்றோம். ஓகே, the bolus further passes down through the esophagus by successive waves of muscular contractions called peristalsis. This is very important. இது நீங்க peristalsis உங்களுக்கு தெரியும். இந்த ஈசோஃபேகஸ் வந்து இப்படி 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 ஃபுட் அப்படியே மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்கும். வேவி மூவ்மெண்ட், வேவி மூவ்மெண்ட்ல ஃபுட் வந்து ஈசோஃபேகஸ்ல மூவ் பண்ணி ஸ்டமக்குக்கு போகும். அந்த மூவ்மெண்ட்டுக்கு பேரு மூவ்மெண்ட் ஆஃப் போலஸ். அரைச்சி சலைவாவோட மிக்ஸ் ஆன ஃபுட்டை வந்து போலஸ்னு சொல்லுவோம். தொண்டைக்கு அப்புறம் அப்படியே பெரிஸ்டால்சிஸ் மூவ்மெண்ட்ல ஃபுட்டு உள்ள போயிட்டே இருக்கும். பெரிஸ்டால்சிஸ் மூவ்மெண்ட்ல போய் ஃபுட்டு மாட்டிக்கிச்சுன்னா திருப்பி வெளியே வராது. எகெயின்ஸ்ட் கிராவிட்டி, நீங்க தலைகீழ நின்னா கூட ஃபுட்டு உள்ள நோக்கி தான் போய்கிட்டு இருக்கும். பெரிஸ்டால்சிஸ் மூவ்மெண்ட் மஸ்குலர் மூவ்மெண்ட். அது
ஈசோஃபேகஸ்ல மஸ்குலர் இருக்கு. The gastroesophageal sphincter controls the passage of food into stomach. So gastroesophageal sphincter எங்க இருக்கு? ஈசோஃபேகஸ் அண்ட் ஸ்டொமக் மீட் பண்ற இடத்துல gastroesophageal sphincter இருக்கு. ஃபுட் பைப் அண்ட் ஸ்டொமக் மீட் பண்ற இடத்துல அது வந்து சுருக்கு பை மாதிரி ஸ்பிங்டர்னாலே வேணுங்கல ஃபுட்டு போகுதா ஓப்பன் ஆகும், ஃபுட்டு போகலையா க்ளோஸ் ஆகிக்கும். அதான் ஸ்பிங்டர். அண்ட் வயிற்றுக்குள்ள போன ஃபுட்டு வாமிட்டா வராம இருக்கிறதுக்கு, எழுத்துக்கிட்டு வராம இருக்கிறதுக்கு அந்த ஸ்பிங்டர் க்ளோஸ் ஆகிக்கிறது தான் காரணம். ஃபுட்டு போனதுக்கு அப்புறம் அந்த ஸ்பிங்டரையே நம்ம டார்ச்சர் பண்றது எப்ப? அதிகமா காரம், அதிகமான உப்பெல்லாம் போட்டு சாப்பிடும்போது உள்ள கேஸ் ஃபார்ம் ஆகி ஸ்பிங்டர் டபக்குன்னு ஓப்பன் ஆகி ஏப்பம் வந்துட்டு போகும். அதுக்கும் மேல வந்தாதான் அது ஒன்னும் டார்ச்சர் தாங்க முடியாம ஃபுட்டையே வெளியே ஏற்றிடும். ஓகே. So, gastroesophageal sphincter controls the passage of food into stomach. The saliva secreted into the oral cavity. Oral cavity na ஒன்னும் இல்ல, buccal cavity. வாய் தான் oral cavity. வாய் வெளியில இருக்கிற cavity. வாய் ஓபன் பண்ற cavity, oral cavity, don't forget. வாய் எப்பவுமே oral cavity வந்தாலே buccal cavity தான். The saliva secreted into the oral cavity contains electrolytes. Saliva எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாத்தீங்களா? நம்ம சலைவால எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கு. ஆக்சுவலி இந்த இஸ்லாமியர்கள் வந்து ரம்ஜான் அந்த மந்த்ல நோன்பு இருக்கும்போது எச்சில் கூட முழுங்க மாட்டாங்க. எச்சில் நிறைய வந்துச்சுன்னா துப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்? எச்சில்ல கூட உங்களுக்கு எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கு. ரொம்ப டயர்டா மயக்கம் போட்டு ஒருத்தர் விழுந்துட்டான்னா அவனுக்கு டாக்டர் முதல்ல கரைச்சி கொடுக்கறது எலக்ட்ரோலைட் தான். ஃபீவரா இருக்கு, ஒழுங்கா சாப்பிடவே மாட்டேங்கிறான் அப்படின்னா அவனுக்கு ஒழுங்கா சாப்பிடாட்டியும் பரவாயில்ல, இதை தண்ணியில கரைச்சி கொடுங்கன்னு கொடுக்கறது எலக்ட்ரோலைட் தான். நம்ம ஆக்டிவா இருக்கிறதுக்கு, நமக்கு எனர்ஜியை கொடுக்கறது எலக்ட்ரோலைட். இது நேச்சுரலா நம்ம சலைவால இருக்கு. அந்த எலக்ட்ரோலைட் கூட நம்ம உடம்புல போகக்கூடாது, நோன்பு இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த நம்ம ரம்ஜான் மந்த்ல எச்சில் கூட முழுங்க மாட்டோம், துப்பிடுவோம். அதுதான் இங்க. ஸோ எலக்ட்ரோலைட் சலைவால இருக்கு. சோடியம், பொட்டாசியம், குளோரின், பைகார்பனேட்ஸ் இதெல்லாம் நம்ம சலைவால இருக்கு. அண்ட் என்சைம், சலைவால என்சைம் இருக்கு. அந்த என்சைம் என்ன சார்னு கேட்பீங்க? சலைவரி அமிலேஸ் என்சைம் அண்ட் லைசோசைம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. லைசோசைமோட வேலை என்னன்னா பாக்டீரியல் செல்வால டெஸ்ட்ராய் பண்ணிடும். பாக்டீரியாவுக்கு செல்வால் போயிடுச்சுன்னா பாக்டீரியா செத்து போயிடுச்சுன்னு அர்த்தம். அதனாலதான் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை நல்லா மென்னு சாப்பிடும் போது நமக்கு தேவையில்லாத பாக்டீரியா ஏதோ தெரியாம இருந்தா கூட அந்த பாக்டீரியாவை கொல்லக்கூடிய தன்மை நம்ம சலைவால இருக்க லைசோசைமுக்கு இருக்கு. லைசோசைம் பிரேக்ஸ் த பாக்டீரியல் செல்வால். அதனாலதான் நொறுங்க தின்னால் 100 வயசு அப்படிம்பாங்க. நல்லா மென்னு சாப்பிடணும் ஃபுட்டை. The chemical process of digestion is initiated in the oral cavity by the hydrolytic enzyme. ஹைட்ரோலைட்டிக் என்சைம்னா வாட்டரோட சேர்ந்து அந்த லைட்டிக் பிரேக் டவுன் பண்ற என்சைம். ஓகேங்களா? ஸோ ஓரல் கேவிட்டிலேயே கெமிக்கல் ப்ராசஸ் ஆஃப் டைஜஷன் ஆரம்பிச்சிருது. ஹைட்ரோலைட்டிக் என்சைம் யாரு இங்க அப்படின்னா சலைவரி அமிலேஸ் தான் ஹைட்ரோலைட்டிக் என்சைம். ஸோ ஹைட்ரோலைட்டிக் ஆக்ஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட் ஸ்பிளிட்டிங். அமிலேஸ் வந்து கார்போஹைட்ரேட்டை ஸ்பிளிட் பண்ணும். அமிலேஸ் வந்து கார்போஹைட்ரேட்டை ஸ்பிளிட் பண்ணும். கார்போஹைட்ரேட் ஸ்பிளிட்டிங் என்சைம். The salivary amylase, about 30% of starch is hydrolyzed. Hydrolyzed na breakdown ஆகுதுன்னு அர்த்தம். Hydrolyzed அப்படின்னா breakdown ஆகுதுன்னு அர்த்தம். Hydrolyzed here by this enzyme. அதுக்கான optimum pH வந்து 6.8. Nearly slightly acidic. Slightly acidic. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மோர் அசிடிக் ஃபுட்டை சாப்பிட்டா என்ன ஆகும்? அசிடிக் கண்டிஷன் அதிகமா இருக்க ஃபுட்டை சாப்பிட்டா என்ன ஆகும்? சலிவரி அமிலேஸ் ஆக்ட் பண்ணாது. ரொம்ப பேஸ் ஜாஸ்தியா இருக்க ஃபுட்டை சாப்பிட்டா என்ன ஆகும்? 7.5 7.6ங்கிற மாதிரிலாம் ஃபுட் இருந்தா என்ன ஆகும்? அதனாலதான் நார்மல் ஃபுட்ல நமக்கு பிஹெச் வந்து கண்ட்ரோல்டா இருக்கும். ஸோ ஆப்டிமம் பிஹெச்னா சலிவரி அமிலேஸ் ஆக்ட் பண்றதுக்கு அதிகமா மேக்சிமம் சலிவரி அமிலேஸ் ஒர்க் பண்ற பிஹெச் 6.8. ஓகே. into a disaccharide maltose. ஸோ நம்ம ஸ்டார்ச், கார்போஹைட்ரேட், வாட் எவர் வி ஈட் அதை வந்து டைசாக்கரைடா பிரேக் பண்றது நம்ம ஓரல் கேவிட்டியில இருக்க சலைவரி அமிலேஸே பண்ணிடுறான். அதனால அதை வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் மென்னு சாப்பிடணும். மால்டோஸா கன்வெர்ட் பண்ணிடுறாங்க ஸ்டார்ச் எல்லாம் எங்க வாயிலேயே. ஓகே. லைசோசைம் பிரசன்ட் இன் சலைவா. அடுத்து சலைவரி அமிலேஸ் முடிச்சிட்டோம். சலைவரி அமிலேஸ் மால்டோஸா கன்வெர்ட் பண்ணிடுது கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம். Lysozyme present in the saliva, அடுத்த enzyme, act as an antibacterial agent that prevents
இன்ஃபெக்ஷன். பாக்டீரியாவோட செல் வால் எல்லாம் பிரேக் பண்ணி பாக்டீரியாவை கொன்றுது. சரி, இப்போ வாயில என்னதான் சார் நடக்குது? ஸ்டார்ச் ஆப்டிமம் pH 6.8ல சலிவரி அமிலேஸ் என்சைமோட ஹெல்ப்னால கார்போஹைட்ரேட் ஹைட்ரோலைட்டிக் என்சைம் ஹைட்ரோலைசிஸ்னு எங்க வந்தாலும் பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னு அர்த்தம். மால்டோசா ஸ்டார்ச் கன்வெர்ட் ஆகுது. திஸ் இஸ் த ப்ராசஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் அவர் மவுத், வாயில நடக்குது. The mucosa of stomach has gastric glands. மியூகோசானா என்ன? 4 லேயர் இருக்கு. எங்க நீங்க வந்து அலிமெண்டரி கேனல், ஈசோஃபேகஸ், ஸ்டொமக், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன் எங்க கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தாலும் 4 லேயர்ஸ் இருக்குன்னு படிச்சோம். மறந்துடாதீங்க. அந்த 4 லேயர்ஸ் என்ன? செரோசா, இன்னர் சர்க்குலர், அவுட்டர் லாங்கிடியூடினல் மஸ்குலாரிஸ், சப்மியூகோசா, மியூகோசா. ஓகேங்களா? இதுல மியூகோசான இன்னர் மோஸ்ட் லேயர். ஓகேங்களா? இந்த மியூகோசாவை தான் இவங்க சொல்றாங்க. இந்த மியூகோசாவை தான் இவங்க என்ன சொல்றாங்க? The mucosa of stomach. ஸ்டொமக்ல இருக்க இன்னர் மோஸ்ட் லேயர் மியூகோசால உங்களுக்கு gastric glands இருக்கு. Gastric glands has 3 major types of cells, namely mucus neck cells which secretes mucus. Mucus neck cells பேர்லயே இருக்கு, mucus செக்ரீட் பண்ணுது. ரெண்டாவது peptic or chief cells which secretes the proenzyme pepsinogen. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரோன் வந்தாலே இன்ஆக்டிவா இருக்கும். எங்க என்சைம்ஸ் ஹார்மோன்ஸ்ல எல்லாம் ப்ரோன் வந்தா இன்ஆக்டிவா இருக்கும். ஆனா அந்த மொபைல்ல எல்லாம் ப்ரோம்பாங்க. ப்ரோனா அட்வான்ஸ்டுன்னு அர்த்தம். போன் செல்போன்ல எல்லாம் இந்த ஐபோன் 13 ப்ரோ மேக்ஸ் 14 ப்ரோ மேக்ஸ் தான் ஹையஸ்ட் கான்ஃபிகரேஷனோட தான் இருக்கிறதா. ரெட்மி 10 ப்ரோ அப்படின்னா ஹையஸ்ட் கான்ஃபிகரேஷன் எலக்ட்ரானிக்ஸ்ல வந்துடும். பட் என்சைம்ல ப்ரோனா டம்மி, இன்ஆக்டிவ், பெப்சினோஜென். நோங்கிற வேர்ட் வந்துருச்சு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த நோங்கிற டேர்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெப்சினோஜென் இஸ் inactive form. So pro enzyme, pro hormone, இந்த மாதிரி ப்ரோன்னு சொன்னாங்கன்னா என்சைம் ஹார்மோன்லாம் அவன் ஃபங்க்ஷன்லெஸ், இன்ஆக்டிவா இருப்பான், அவன் ஆக்டிவ் ஆகல இன்னும் அப்படின்னு அர்த்தம். ஸோ பெப்டிக் ஆர் சீஃப் செல்ஸ் வந்து பெப்சினோஜெனை ஃபார்ம் பண்ணுது. பேர்லயே இருக்கு, பெப்டிக் பெப்சினோஜென். இந்த டேர்மை வச்சுதான் நமக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ்க்கு பேர் வச்சாங்க, பெப்சின்னு. டைஜஷனுக்கு அந்த பெப்சி கோலா குடிச்சா டைஜஷன் ஆகும், அதுக்குதான் பெப்சின்னு பேர் வச்சாங்க. நிஜமா தான். ஓகே. அண்ட் பெரைட்டல் ஆர் ஆக்சின்டிக் செல்ஸ், பெரைட்டல் செல்ஸ்க்கு இன்னொரு பேர் தான் ஆக்சின்டிக் செல்ஸ். பெரைட்டல் அப்படின்னா வால் லேயர்ல இருக்கிறதுன்னு அர்த்தம். எப்பவுமே பெரைட்டல் அப்படிங்கிற டேர்முக்கு மீனிங் வால், செவுத்த ஒட்டி இருக்குன்னு அர்த்தம். ஸோ இன்னர் வால், இன்னர் லேயர்ல தானே மியூகோசா, இன்னர் லேயர்ல தானே இவங்களா இருக்கிறாங்க. அதனால பெரைட்டல் செல்ஸ் ஆர் ஆக்சின்டிக் செல்ஸ் which secrete hydrochloric acid and intrinsic factor essential for absorption of vitamin B12. vitamin B12 செக்ரேட் பண்ற intrinsic factor. அப்போ நல்லா கவனிங்க, ஸ்டொமக்கை எப்படி பாதுகாக்கணும் நம்ம. ஆனா உலகத்திலேயே மனுஷன் ஒரு அக்கறையே காமிக்காத ஒரு ஆர்கன் என்ன அப்படின்னா ஸ்டொமக் தான். கண்டதையும் வாங்கி, ஒருத்தர் வந்து ஸ்வீட் கொடுக்குறாரு, கொண்டாங்க, இந்த கேக் கொடுக்குறாரு, கொண்டாங்க, இந்த பீஸா வாங்கி கொடுத்தான், டீ கொடுக்குறாரு, காப்பி கொடுக்குறாரு, எதனாலும் கொஞ்சம் வயிற்றுல இடம் இருந்தாலும் அதை ஃபில் பண்ணிக்கிட்டே இருப்போம். அவங்களுக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும், அவங்களுக்கும் எக்ஸசைஸ் கொடுக்கணும், அவங்களையும் ஆக்டிவா வச்சிருக்கணும். வயிற்றுக்கு, ஸ்டொமக்கு, இன்டர்னல் ஆர்கனுக்கு நான் எப்படி சார் ஆக்டிவேட் பண்றது, நான் எப்படி எக்ஸசைஸ் பண்றது இன்டர்னல் ஆர்கனுக்கு? வெளியிலன்னா எக்ஸசைஸ் பண்ணலாம், ஓடலாம், ஆடலாம். நீங்க வெளியில எக்ஸசைஸ் பண்றதுதான் இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கும் எக்ஸசைஸ், மறந்துடாதீங்க. மூச்சு பயிற்சி தான் ஆல் இன்டர்னல் ஆர்கன்ஸ், ரைட் ஃப்ரம் ஹெட் டு டோ. மெடிடேஷனோ மூச்சு பயிற்சியோ பண்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இன்டர்னல் ஆர்கன்ஸுக்கு எக்ஸசைஸ். நீங்க ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்கன்னா மூச்சு பயிற்சி ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் அந்த பிராக்டிஸ் அப்போ. இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கு எக்ஸசைஸ். இல்ல ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்றீங்க அப்படின்னா மூச்சு பயிற்சி ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இன்டர்னல் ஆர்கனுக்கு எக்ஸசைஸ். ஸ்டொமக்ல இருந்து, லிவர்ல இருந்து, லங்ஸ்ல இருந்து, பேன்க்ரியாஸ்ல இருந்து, ஹார்ட்ல இருந்து, எல்லா ஆர்கனுக்குமே நீங்க வந்து வெளியில எக்ஸசைஸ், மசிலுக்கு எக்ஸசைஸ் பண்றதா நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அங்க மூச்சு வாங்கிக்கிட்டு இருக்கு, உள்ள இருக்கிற ஆர்கன்ஸும் எக்ஸசைஸ் பண்ணுது. ஸோ இப்படிதான் நீங்க ஸ்டொமக்கை பாதுகாக்கணும், எக்ஸசைஸ் கொடுக்கணும். ஓகே. இப்போ ஸ்டொமக்ல 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேஜர் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கு. மியூக்கஸ் நெக் செல்ஸ் மியூக்கஸ் செக்ரேட் பண்ணுது, அந்த வள லூப்ரிகேட் பண்ணி அல்சர்லாம் வராம காப்பாத்துறது நம்ம என்ன தின்னாலும்.
ரெண்டாவது பெப்டிக் அச்சீவ் செல்ஸ். ப்ரோ ஹார்மோன் ப்ரோ என்சைம் பெப்சினோஜனை செக்ரீட் பண்ணுது. ப்ரோ என்சைம்னா இன்ஆக்டிவ், மறந்துடாதீங்க. பெரைட்டல் ஆர் ஆக்சின்டிக் செல்ஸ் வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அண்ட் இன்ட்ரின்சிக் ஃபேக்டர். இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் எதுக்கு சார் ஹெல்ப் பண்ணுது? விட்டமின் B12 அப்சார்ப் பண்ண ஹெல்ப் பண்ணுது. விட்டமின் B12 நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, மல்டி விட்டமின் டேப்லெட் சாப்பிடுவாங்க. அதை அப்சார்ப் பண்றதுக்கு ஸ்டொமக்ல என்ன இருக்கணும்? இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் இருக்கணும். இல்லைன்னா நீங்க சாப்பிடுற பி விட்டமின் டானிக்கோ இல்ல விட்டமின் டேப்லெட்டோ உள்ள போய் ஒண்ணும் பண்ணாது. அதுல இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் அப்சார்ப் பண்ற கெப்பாசிட்டி ஸ்டொமக்கு இருக்கணும். ஸ்டொமக்ல இந்த இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் இருக்கணும், ஞாபகம் வச்சுக்க. ஸோ இந்த இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம், நீட்ல நோட் பண்ணிக்கணும். The stomach stores the food for 4 to 5 hours. இந்த இடத்துல தான் நீங்க இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்கணும். நான் சாப்பிட்ற சாப்பாடுக்கும், அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் இடையில நேச்சுரலா 4 to 5 மணி நேரம் டைம் இருக்கு. ஏன்? நான் பிரேக்ஃபாஸ்ட் 8 மணிக்கு திங்கிறேன்னா 9, 10, 11, 12, 1 இவ்வளோ நேரம் ஸ்டொமக்ல டெம்பரரியா நான் சாப்பிட்ட ஃபுட்டு ஸ்டோர் ஆயிருக்கு. அதுக்கிடையில் நான் திரும்பி சோறு தின்னா அது திருப்பி போய் அங்க இடம் இன்னும் ஸ்டொமக் ஃபுல்லா காலி ஆகல, எம்டி ஆகல. அப்ப எம்டி இல்லாத ஸ்டொமக்ல இல்ல அரைக்குறையா இருக்கிற ஸ்டொமக்ல ஆட் பண்ணிக்கிட்டே இருந்தா அடுத்து எப்படி எனக்கு பசி வரும்? வராது. பசி வரணும்னா ஸ்டொமக் காலியானதான் பசிக்குதுங்கிற எண்ணமே வரும். ஸோ அதனால 4 to 5 hours நம்ம ஃபுட்டு ஸ்டொமக்ல ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ ஒரு மீல்க்கும் இன்னொரு மீல்க்கும் இடையில நம்ம 4 to 5 hours கேப் கொடுக்கறது நல்லது. எப்படியும் இந்த மனுஷங்க கேப் கொடுக்க மாட்டேங்கிறாங்கப்பா அப்படின்றதுதான் கடவுள் என்ன பண்ணிருக்கிறாரு, நைட் டியூரேஷனை நிறைய வச்சிருக்கிறாரு. அட்லீஸ்ட் நைட் டைம்லயாவது ஸ்டொமக் அதை கிளீனா வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக. ஆனா நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க, மொபைலை நோண்டிக்கிட்டு 12 மணி நேரம் 1 மணி நேரம் வரைக்கும் இன்ஸ்டால ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இன்ஸ்டால சேட் பண்ணிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் இந்த ஸ்கூல் பசங்களோட இன்ஸ்டாகிராம்ல லாஸ்ட் சீன் பார்த்தா 5 hours எபோவ்னு 5 o'clock காட்டுது. அப்போ 1 மணி வரைக்கும் ஆன்லைன்ல இருந்திருக்கிறான். இன்ஸ்டாகிராம்ல லாஸ்ட் சீன் ஆஃப் பண்ண முடியாதா? வச்சிருக்காங்க, தெரியுது. 12 மணி 1 மணி வரைக்கும் இருந்திருக்கான். காலையில 4, 5 மணிக்கு எழுந்திரிச்சு பார்த்தா 5 hours எகோ ஆன்லைன் அப்படின்னு வருது. அப்ப அந்த ஆன்லைன்ல இருக்கும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா ஸ்நாக்ஸ் வச்சு தின்னுகிட்டே இருப்பாங்க. அப்ப எப்பதான் வயிறை ஃப்ரீயா விடுறதுன்னு தெரியல. ஓகே, த ஃபுட் மிக்சஸ் 9:30 to 10 மணிக்குள்ள தூங்கிடணும், காலையில 4:30 to 5 மணிக்கு எழுந்திரிச்சிடணும். அப்பதான் ஆரோக்கியமா இருக்க முடியும். நீங்க படிக்கிறது மைண்ட்ல நல்லா போய் ஸ்டோர் ஆகும். பெருமையா நினைக்காதீங்க 11 மணி வரைக்கும் 12 மணி வரைக்கும் 1 மணி வரைக்கும் ஆன்லைன்ல இருந்தது. அது உங்களோட ஃபியூச்சர்ல உங்க உருவத்தையே பாதிக்க போகுது, உங்க அப்பியரன்ஸையே அஃபெக்ட் பண்ண போகுது, உங்களோட ஸ்லீப் பேட்டர்ன் பர்டிகுலரா பர்ஃபெக்டா இல்லைன்னா. The food mixes thoroughly with the acidic gastric juice. Acidic gastric juice secrete பண்ணது mucosa layer of the stomach by the churning movement. Churning movementனா அந்த ரவுண்டா அது அந்த மசில்ஸ்லாம் இருக்கிறதுனால அந்த மூவ்மெண்ட்டுக்கு பேர் churning movement அப்படிம்பாங்க. Movements of its muscular wall and is called chyme or chyme. ஓகேங்களா? ஓகே. இப்போ ஃபுட் வந்து கேஸ்ட்ரிக் ஜூஸஸ் மிக்ஸ் ஆகி churning மூவ்மெண்ட் ஆகி கைம் ஆயிடுது. The proenzyme pepsinogen on exposure to hydrochloric acid HCl gets converted into the active enzyme pepsin. So pepsinol நோ போயிடுச்சு, பெப்சின் ஆயிடுச்சு. அப்ப அது ஆக்டிவ். இது கொஸ்டின்ல கேட்பாங்க, எது வந்து which one is active form, pepsinogen or pepsina? Pepsin is active form, pepsinogen is proenzyme is inactive form. So pepsinogen pepsina மாத்துறது HCl hydrochloric acid, அதையும் ஸ்டொமக் வால் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. The proteolytic enzyme of the stomach, அதுக்கு பேரு பெப்சினுக்கு பேரு proteolytic enzyme. அப்ப அதுல டேர்ம் அப்படி பிரிங்க, புரோட்டீன் லைட்டிக் பிரேக் டவுன். ஸோ புரோட்டீனை பிரேக் டவுன் பண்ற என்சைம் தான் பெப்சின். புரோட்டீனை பிரேக் டவுன் பண்ற என்சைம் தான் பெப்சின். பெப்சின் கன்வெர்ட்ஸ் புரோட்டீன்ஸ் இன்டு புரோட்டியோசஸ். இங்க பாருங்க ஓன்னு வந்திருக்கு, இந்த இடத்துல டிஃபரன்ஸ் பார்த்துக்கணும். சஃபிக்ஸ்ல ஏசஸ் ஆர் ஏஸ் அப்படின்னு வந்தா உங்களுக்கு அதுக்கு பேரு என்சைம். புரோட்டியோசஸ் இஸ் நாட் என்சைம். புரோட்டீன் பிரேக் டவுன் ஆகி வந்திருக்கு புரோட்டியோசஸ், இது என்சைம் கிடையாது. புரோட்டியோசஸ் அண்ட் பெப்டோன்ஸ், இது ரெண்டுமே பெப்டைட்ஸ். பெப்டைட்னா என்ன? ஒரு அமினோ ஆசிட் இருக்கு, இன்னொரு அமினோ ஆசிட் இருக்கு, ரெண்டு அமினோ ஆசிடை பைண்ட் பண்ற என்சைமுக்கு பேரு பெப்டைட், பைண்ட் பண்ற பாண்டுக்கு பேரு பெப்டைட் பாண்ட்.
another peptide bond, amino acid. இந்த மாதிரி அமினோ ஆசிட் லாங் செயினா இருந்தா அதுக்கு பேரு பெப்டைடு. நிறைய பெப்டைட்ஸ் இருந்துச்சுன்னா புரோட்டீன். ஸோ புரோட்டீன்ல முதல்ல பெப்டைட்ஸா பிரேக் டவுன் பண்றது பெப்சின். அதனால பெப்னு எல்லா பெப்டைடோட ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் வந்துகிட்டே இருக்கு பாத்தீங்களா, அதான். ஓகே, ஸோ பெப்டைட்ஸா பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ரெண்டு பெப்டைட்ஸ் யாரு, பெப்டியோசஸ் அண்ட் பெப்டோன்ஸ். ஓகே. The mucus and bicarbonates present in the gastric juice play an important role in the lubrication and protection of the mucosal epithelium from excoriation by the highly concentrated hydrochloric acid. pH வந்து 1.8 பாருங்க. இந்த pHல இருக்கக்கூடிய ஆசிட் கையிலயோ நம்ம மேலேயோ பட்டுச்சுன்னா வெந்துடும். அப்ப ஸ்டொமக்ல 1.8 pHல ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்கு. அப்பதான் பெப்சினோஜன் பெப்சினா ஆக்டிவ் ஆகும். அப்பதான் புரோட்டீன் டைஜஷன் அங்கேயே ஸ்டார்ட் ஆகும். புரோட்டீன்ஸ் பெப்டைட்ஸா பிரேக் டவுன் ஆகும். அப்ப அந்த 1.8 pH ஸ்டொமக் எப்படி தாங்குது, அந்த மியூக்கஸ் செக்ரீஷன் மியூக்கோஸ் லேயர்னாலதான். ஓகே, ஆப்டிமம். ஸோ 1.8 pH இருந்தாதான் பெப்சின் வந்து பயங்கரமா நல்ல ஃபங்க்ஷன் ஆகும். அதான் ஆப்டிமம் ஃபார் பெப்சின்ஸ். ஓகே. Renin is a proteolytic enzyme. Renin is a proteolytic enzyme found in gastric juice of infants, which helps in the digestion of milk protein. இந்த இடத்துல very important NEET point of view and நீங்க very important ஞாபகம் வச்சுக்கணும். 30 வயசுக்கு மேல பால், தயிர், மோர் இதுல இருக்கக்கூடிய லாக்டோஸை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எந்த ஹியூமனுக்கும் கிடையாது. இது சயின்டிபிக்கலி ப்ரூவன். ஆனா வீட்டுல பாத்தீங்கன்னா அப்பா, சித்தப்பா, மாமா, உங்களுக்கு அம்மா எல்லாருக்குமே 30 வயசுக்கு மேலதான் இருக்கும். எல்லாம் ஒரு நாளைக்கு 2 வேளை 3 வேளை டான்னு காஃபி போட்டு குடிப்பாங்க, டீ போட்டு குடிப்பாங்க. அது ஒரு ரிச்சுவல் மாதிரி பழக்க வழக்கம். காலையில எழுந்திரிச்சா பல்லு விளக்குறோம், குளிக்கிறோம்ல, அந்த மாதிரி டீ காஃபி குடிக்கிறது. அண்ட் மோர், தயிர் சாப்பிடாம இருக்கவே மாட்டாங்க, டைஜஷனுக்கு நல்லது அப்படின்னு. ஆக்சுவலி தயிர்ல வந்து டைஜஷன் பண்ணக்கூடிய பாக்டீரியா இருக்கு. பட் ஸ்டில் அதுல இருக்கக்கூடிய லாக்டோஸை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி, பால், தயிர், பால் பொருட்கள்ல இருக்கக்கூடிய லாக்டோஸை டைஜஸ்ட் பண்ற கெப்பாசிட்டி 30 வயசுக்கு மேல 0. நைட்ல எல்லாம் 30 வயசுக்கு மேல இருக்கவங்க பால் குடிக்கவே கூடாது. குடிச்சாங்கன்னா பேட் பாக்டீரியா டெவலப் ஆகி அவங்களுக்கு எல்லா இன்ஃபெக்ஷனும் வரதுக்கு அதுவே காரணமாயிரும். அது ஒரு சைடு இருந்துட்டு போகுது, விஷயத்துக்கு வந்துடும் இப்போ. ஸோ குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்குறாங்க. குழந்தைங்களுக்கு அந்த பாலை டைஜஸ்ட் பண்றதுக்கான ரெனின் என்சைம் இருக்கும். குழந்தைங்க பெரியவங்கள ஆக ஆக எரும மாடு மாதிரி வளர 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 ரெனின் என்சைம் வந்து செக்ரீட் ஆகாது. அப்போ லாக்டோஸை டைஜஸ்ட் பண்றதுக்கான என்சைம் நமக்கு கிடையாது. ஆனா இன்ஃபென்ட்ஸ், குழந்தையா இருக்கும் போது இருக்கு. ஸ்மால் அமௌண்ட்ஸ் ஆஃப் லிப்பேசஸ் எங்க குழந்தைங்களுக்கு also secreted by gastric glands. Small amount of lipases. Lipase தான் லிப்பிட பிரேக் டவுன் பண்ணுது. Small amount of lipases. Lipases வந்து நமக்கும் செக்ரீட் ஆகும், எல்லாருக்கும். ஹியூமன் பீயிங்ல லிப்பேஸ் வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் லிப்பேஸ் வந்து நமக்கு gastric glands மூலியமா செக்ரீட் ஆகுது. அப்போ நமக்கு ஸ்டொமக்ல புரோட்டீனும் டைஜஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. புரோட்டீன் என்னவா பிரேக் டவுன் ஆயிடுச்சு, பெப்டோசஸ் அண்ட் பெப்டோன்ஸ், அந்த மாதிரி பெப்டைட்ஸா பிரேக் டவுன் ஆனிச்சு. லிப்பிட் பிரேக் டவுனும் ஆரம்பிச்சிருது. ஏன் ஃபேட் பிரேக் டவுனும் ஆரம்பிச்சிருது. கொஞ்சம் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் லிப்பேஸ் என்சைமையும் கேஸ்ட்ரிக் கிளாண்ட் செக்ரீட் பண்ணுது. கேஸ்ட்ரிக் கிளாண்ட் ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய மியூகோசா லேயர்ல இருக்கு. ஸோ தட் லிப்பிட் பிரேக் டவுன், ஃபேட் பிரேக் டவுனும் நமக்கு ஸ்டொமக்லயே ஆரம்பிச்சிருச்சு, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் ஆர் ஜெனரேட்டட் பை த மஸ்குலாரிஸ் லேயர் ஆஃப் ஸ்மால் இன்டெஸ்டைன். இப்போ ஸ்மால் இன்டெஸ்டைன் ஃபுட் வந்தாச்சு. தீஸ் மூவ்மெண்ட்ஸ் ஹெல்ப்ஸ் இன் எ thorough mixing of the food with various secretions in the intestine and thereby facilitates digestion. So இந்த இடத்துல இன்டெஸ்டைன்ல நிறைய செக்ரீஷன்ஸ் இருக்கு. அதோட ஃபுட் ஃபர்தரா மிக்ஸ் ஆகி ஃபுட் ஃபர்தரா மூவ் பண்றதுக்கு வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் வந்து நமக்கு மஸ்குலாரிஸ் லேயர் ஆஃப் ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இருக்கு. மஸ்குலாரிஸ் லேயர் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஓகே. செரோசாவுக்கு அடுத்து இருக்கிறது. The bile, pancreatic juice and intestinal juice are the secretions released into small intestine. So intestinal juice intestine secrete ஆகுது, bile juice liverல secrete ஆனிச்சு, pancreatic juice pancreasல secrete ஆனிச்சு. bile juiceம் pancreatic juiceம் hepato pancreatic duct வழியா duodenத்துல வந்து மிக்ஸ் ஆனிச்சு. intestinal juice intestine small intestine secrete ஆக போகுது. இது எல்லாமே small intestineல வந்து ஃபுட்டோட மிக்ஸ் ஆயிக்கும். So pancreatic juice and bile are released through hepatopancreatic duct.
The pancreatic juice contains inactive enzymes trypsinogen, chymotrypsinogen. Chyme தானே ஃபுட்டுக்கு சொன்னோம், ஸ்டொமக்ல அதோட மிக்சர், ஸ்டொமக் மூவ்மெண்ட், அந்த சேர்னிங் மூவ்மெண்ட்லாம் நடந்ததுக்கு அப்புறம் ஃபுட்டு வந்து கைம் அப்படின்னு சொன்னோம். அந்த கைம் அதை டைஜஸ்ட் பண்றதுக்கு கைமோட்ரிப்சினோஜன் எல்லாம் இன்ஆக்டிவ் ஃபார்ம். நோஜன் வந்தா இன்ஆக்டிவ் ஃபார்ம். தென் ப்ரோ கார்பாக்சி பெப்டிடேசஸ், அமிலேசஸ், லிப்பேசஸ் அண்ட் நியூக்ளியேசஸ். இதுல நல்லா கவனிங்க. அமிலேஸ் வந்து ஸ்டார்ச்சை பிரேக் டவுன் பண்ணும், லிப்பேஸ் வந்து லிப்பிட டைஜஸ்ட் பண்ணும், நியூக்ளியேசஸ் வந்து டிஎன்ஏ, ஆர்என்ஏ, நியூக்ளிக் ஆசிட் கண்டென்ட்டை டைஜஸ்ட் பண்ணும். சார் நியூக்ளிக் ஆசிட் எங்க இருந்து வந்துச்சு? நம்ம சாப்பாட்டுல பிளான்ட் சாப்பிடுறோம், அனிமல்ஸை சாப்பிடுறோம். பிளான்ட்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் பிளான்ட் செல்ஸ், அனிமல்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் அனிமல் செல்ஸ். ஈவன் ஆஃப்டர் குக்கிங், நல்லா குக் பண்ணாலும், ஹீட் பண்ணாலும், என்ன பண்ணாலும் அதோட செல்ஸ்ல இருக்கக்கூடிய டிஎன்ஏ, அதோட செல்ஸ்ல இருக்க ஆர்என்ஏ எல்லாம் உங்க வயிற்றுக்குள்ள போகுதா இல்லையா? அதெல்லாம் டைஜஸ்ட் பண்ணணுமா இல்லையா? அதுதான், அதுக்குதான் நியூக்ளியேசஸ் இருக்கு. Trypsinogen is activated by enzyme enterokinase secreted by intestinal mucosa into active trypsin. So trypsina மாத்தணும்னா intestinal mucosa secrete பண்ணும். யாரு? enterokinase secrete பண்றது intestineல இருக்க mucosa layer. So அந்த enterokinase enzyme தான் trypsinogen active trypsina மாத்துது, which in turn activates other enzymes in the pancreatic juice. So trypsin இருந்தாதான் pancreatic juiceல கூடிய மற்ற enzyme activate பண்ண முடியும். The bile released into the duodenum contains bile pigment, bilirubin and bilirubinin, yellow colorல இருக்குங்க. Bile salt, cholesterol and phospholipids. But bile juiceல enzyme கிடையாது. NEET question. Bile juiceல என்னெல்லாம் இருக்கு? பைல் ஜூஸ்ல உங்களுக்கு பைல் பிக்மெண்ட், 2 பிக்மெண்ட் இருக்கு, பிலிரூபின் அண்ட் பிலிவிரிடின். பைல் சால்ட் இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, பாஸ்போலிபிட்ஸ் இருக்கு, ஆனா என்சைம்ஸ் கிடையாது. பைல் ஹெல்ப்ஸ் இன் எமல்சிஃபிகேஷன். எமல்சிஃபிகேஷன்னா உருண்டையா சின்னதா மாத்திடுறது, எமல்சிஃபையர்னு சொல்லுவாங்க. இந்த எமல்ஷன் பெயிண்ட்லாம் சொல்றாங்க, வழன்னு இருக்கும் எமல்ஷன் பெயிண்ட்லாம். ஸோ அந்த மாதிரி emulsification of fats சின்ன breaking down of fats into very small micelles னா குட்டி உருண்டையா fats பெருசா இருக்கும். அந்த ஃபேட்ஸை குட்டி உருண்டையா டைஜஸ்டபிள் ஃபார்முக்கு மாத்துறது, மிசெல்லேவா மாத்துறது யார் அப்படின்னா இந்த பைல் ஜூஸ் தான். அதனாலதான் லிவர் கெட்டு போச்சுன்னா ஃபேட் சம்பந்தமான ஃபுட் எதுவுமே டைஜஸ்ட் ஆகாது. பைல் ஆல்சோ ஆக்டிவேட்ஸ் லிப்பேசஸ். லிப்பிட டைஜஸ்ட் பண்ற என்சைம் லிப்பேஸ், ஃபேட்டை டைஜஸ்ட் பண்றது, அதை ஆக்டிவேட் பண்றதும் பைல் தான். The intestinal mucosal epithelium has goblet cell. Goblet cell எப்பவுமே மியூக்கஸ் தான் செக்ரேட் பண்ணும். மியூக்கஸ் சளி மாதிரி இருக்கக்கூடிய அந்த லூப்ரிகேஷன் கொடுக்கக்கூடிய மியூக்கஸ் செக்ரேட் பண்றது தான் goblet cells, which secretes mucus. The secretion of the brush border cells. Brush border cellsனா இப்படி ஒரு செல் இருக்குன்னா, இது ஒரு செல்லுன்னா அந்த செல்லில் இந்த மாதிரி இருக்கும், அதான் brush border cells. ஓகேங்களா? ஸோ அதுவும் செல்ஸ் தான். ஸோ இதுதான் பிரஷ் பார்டர் செல்ஸ் அப்படிம்பாங்க. பிரஷ் பார்டர் செல்ஸ் என்ன செக்ரேட் பண்றாங்க? பிரஷ் பார்டர் செல்ஸ் ஆஃப் த மியூகோசா along with secretions of the goblet cells constitute the intestinal juice or succus entericus. intestinal juice க்கு பேர் என்னன்னா succus entericus. recent NEET கேட்ட கொஸ்டின், ரீசன்ட் நீட்ல கேட்ட கொஸ்டின் succus entericus. intestinal juice க்கு இன்னொரு பேரு succus entericus. intestinal juice யாரு? goblet cells secrete பண்ற mucus and brush border cells secrete பண்ற secretions. இது ரெண்டும் சேர்ந்து தான் உங்களுக்கு வந்து succus entericus. ஓகே next the secretion of brush border cells and secretion of goblet cells ரெண்டும் சேர்ந்தா intestinal juice or succus entericus ஞாபகம் வச்சுங்க. This juice contains a variety of enzymes like disaccharidases. Disaccharidases என்ன? maltose disaccharide, அதை டைஜஸ்ட் பண்றது maltase enzyme. maltose break down பண்றது maltase. dipeptidases, dipeptides break down பண்றாங்க. lipases, lipids break down பண்றாங்க. nucleosidases, nucleotides break down பண்றாங்க. nucleosidases அப்படிங்கிறது DNA break down ஆகி வரதுதான் நியூக்ளியோசைட்ஸ். நியூக்ளியோசைட்ஸ்னா தெரியும், சுகர் பிளஸ் நைட்ரோஜன் பேஸ்.
sugar plus nitrogen base. N and S irka, sugar plus nitrogen base, nucleosides. The mucus along with bicarbonates from the pancreas, bicarbonates from the pancreas protects the intestinal mucosa from acid as well as provides an alkaline medium, pH 7.8 for enzymatic activities. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டொமக்ல enzymatic activity இருக்கணும்னா 1.8 pH இருக்கணும். அதே ஸ்மால் இன்டெஸ்டைன்ல என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டி இருக்குன்னா 7.8 pH இருக்கணும். 7.8, 1.8 highly acidic, 7.8 basic. ஓகேங்களா, ஆல்கலைன் pH. Submucosal glands, Brunner's glands also help in this. எதுக்கு? நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைனை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. இப்ப ஸ்மால் இன்டெஸ்டைன்ல உங்களுக்கு தெளிவா அவங்க சொல்லிட்டாங்க, ஸ்மால் இன்டெஸ்டைனும் சரி ஸ்டொமக்கும் சரி ப்ரொடெக்ட் பண்றது சேம் தான். யாரு? இன்டெஸ்டைனல் மியூகோசா இன்டெஸ்டைனை ப்ரொடெக்ட் பண்ணாங்க. ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய மியூகோசா லேயர் தான் ஸ்டொமக் ப்ரொடெக்ட் பண்றாங்க. ஸோ அதுதான் பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அதே போல இந்த பைகார்பனேட்ஸும் ஸ்டொமக்கை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு பைகார்பனேட்ஸ் ஹெல்ப் பண்றாங்க, ஸ்மால் இன்டெஸ்டைனை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் பைகார்பனேட்ஸ் ஹெல்ப் பண்றாங்க. நெக்ஸ்ட் புரோட்டீன்ஸ், புரோட்டியோசஸ் அண்ட் பெப்டோன்ஸ். புரோட்டியோசஸ்னா பெப்டைட்ஸ் தான், partially hydrolyzed proteins இவங்கெல்லாம். In chyme, chymeனா stomach regionல இருந்து போறது, churning movementக்கு அப்புறம் வரது chyme. Reaching the intestine are acted upon by the proteolytic enzyme of pancreatic juice as given below. Proteins, peptones, proteoses இது எல்லாம் trypsin, trypsinogen inactive. Enterokinase வந்து trypsinogen trypsina மாத்திடுச்சு. Chymotrypsin, carboxypeptidases இவங்க எல்லாம் protein, peptones, peptoses dipeptides மாற்றாங்க. Carbohydrates in the chyme are hydrolyzed by pancreatic amylase into disaccharides. So polysaccharides, starch, amylase enzyme நால disaccharides மாறிடுது. And then fats are broken down by lipases with the help of bile into di and monoglycerides. Fats வந்து diglyceride முதல்ல lipase enzyme நால மாறுது, same lipase enzyme diglyceride monoglyceride கன்வெர்ட் பண்ணுது. Nucleases in the pancreatic juice acts on nucleic acid to form nucleotides and nucleosides. So nucleic acid is DNA and RNA. DNA and RNA. Nucleases enzyme are the nucleotides first, and then other nucleosides. Nucleotides la sugar, phosphate, nitrogen base இருக்கும். இதுல phosphate remove பண்ணி sugar plus nitrogen base break down பண்ணிடுது. Again in the nucleosides finally ultimate break down ஆயிடும். Okay, so the enzyme in the succus entericus, intestinal juice க்கு பேர் தான் succus entericus, act on end products of above reactions to form respective simple absorbable form. இப்போ இவ்வளோ டைஜஷன் நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நான் தின்ன சாப்பாடை என் உடம்பு அப்படியே அப்சார்ப் பண்ணாது, அது சிம்பிள் ஃபார்ம்ல மாறினாதான் அப்சார்ப் பண்ணும். ஸோ அப்சார்ப்ஷனுக்காக தான், அப்சார்ப் பண்ணாதான் நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் இவ்வளோ பிரேக் டவுன் என்சைமேட்டிக் ரியாக்ஷன் நடக்குது. These final steps in digestion occur very close to the mucosal epithelial cells in the intestine. So ஏன்னா எபித்தீலியல் செல்ஸ்க்கு பக்கத்துல ஏன் சார் இதெல்லாம் நடக்குது? அங்கதான் உங்களுக்கு வந்து வில்லி, மைக்ரோ வில்லி, பிரஷ் பார்டர் செல்ஸ்லாம் இருக்கு. ஸோ தட் அப்சார்ப்ஷன் நடக்கிற ஏரியால தான் இதெல்லாம் நடக்குது, அதுதான் சொல்றாங்க. டைபெப்டைட்ஸ், டைபெப்டிடேஸ் என்சைம் மூலமா அமினோ ஆசிடா மாறிடுது. அமினோ ஆசிட் இஸ் அப்சார்பபிள் ஃபார்ம். மால்டோஸ், மால்டேஸ் என்சைம் மூலமா குளுக்கோஸ் பிளஸ் குளுக்கோஸா மாறுது, அப்சார்பபிள் ஃபார்ம். லாக்டோஸ், குளுக்கோஸ் பிளஸ் கேலக்டோஸா மாறுது, லாக்டேஸ் என்சைம், அப்சார்பபிள் ஃபார்ம். சுக்ரோஸ் என்சைம், சுக்ரேஸ் என்சைம் மூலமா குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸா மாறுது, எல்லாமே அப்சார்பபிள் ஃபார்ம். நியூக்ளியோடைட்ஸ், நியூக்ளியோடிடேஸ் மூலமா நியூக்ளியோசைட்ஸா மாறிடுச்சு, நியூக்ளியோசைட்ஸ் நியூக்ளியோசிடேசஸ் மூலமா சுகர் பிளஸ் பேசஸா மாறிடுச்சு, அப்சார்பபிள் ஃபார்ம். டை அண்ட் மோனோகிளிசரைட்ஸ், லிப்பேஸ் என்சைம் மூலமா ஃபேட்டி ஆசிட் அண்ட் கிளிசரலா மாறிடுச்சு, அப்சார்பபிள் ஃபார்ம். ஸோ இப்போ ஃபைனலா இருக்கிற அப்சார்பபிள் ஃபார்ம் எல்லாம் கொடுத்துட்டான் பார்த்துங்க. ஸோ அப்சார்ப்ஷன் இஸ் digestion is more or less completed. The breakdown of biomacromolecules mentioned above occurs in the duodenum region of the small intestine. இது எல்லாம் duodenumல தான் நடக்குது. The simple substances thus formed are absorbed in the jejunum and the ileum region of the small intestine. The undigested jejunumலயும் ileumலயும் தான் absorption நடக்க போது, திருப்பி படிப்போம். The undigested and unabsorbed substances are passed on to the large intestine. அது large intestineல வாட்டர் மட்டும் அப்சார்ப் பண்ணும்.
அப்புறம் கொஞ்ச நேரம் ரெக்டம்ல ஸ்டோர் பண்ணி நமக்கு ஃபீக்கல் மேட்டரா வெளியே போயிடும், எக்ஸ்கிரீட்டாவா. No significant digestion activity occurs in the large intestine. பெரிய லெவல்ல அங்க enzymatic activityலாம் பெருசா நடக்கிறது இல்ல. The functions of large intestine are absorption of some water, minerals and certain drugs. அவ்வளவுதான். Large intestineல water, minerals, சில drugs reabsorb பண்ணும், absorption பண்ணிக்கும். Secretion of mucus which helps in adhering the waste undigested particles together and lubricating it to it for an easy passage. So large intestine undigested food இருக்கு, அது வெளியே போயாகணும். அது வெளியே போறதுக்கான மூவ்மெண்ட்டுக்கு லூப்ரிகேஷன் பண்றதுக்கு அங்க கூடிய மியூக்கஸ் ஹெல்ப் பண்ணுது. ஓகே, செக்ரீஷன் ஆஃப் மியூக்கஸ் ஹெல்ப் பண்ணுது. ஓகே, அது மட்டும் இல்லாம அந்த வேஸ்ட் மெட்டீரியல்லாம் ஒன்னோட ஒன்று சேர்ந்து அப்படியே மூவ் பண்ணி போறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. The undigested unabsorbed substances called feces, fecal matter னு சொல்லுவோம். feces அப்படிங்கிறது waste material, fecal matter enters into the cecum of the large intestine. cecum வந்து பார்த்தோம்ல, இந்த cecum பார்ட்ங்கிறது அந்த entry part. cecum through ileocecal valve. ileum தான் last part of the small intestine, cecum தான் first part of the large intestine. So ileocecal valve, ஒரு valve மாதிரி ஓப்பனிங். அந்த valve ஓப்பன் ஆச்சுன்னா வேஸ்ட் உள்ள போகும், க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா வேஸ்ட் போகாது. which prevents the backflow of fecal matter. உள்ள போன fecal matter திருப்பி small intestine-க்கு ரிட்டர்ன் வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த valve இருக்கு, ileocecal valve. It is temporarily stored in the rectum till defecation. D-னா removal. fecal matter பாடியில இருந்து வெளியே ரிமூவ் பண்ற வரைக்கும் ரெக்டம் ரீஜன்ல, லார்ஜ் இன்டெஸ்டைன்ல ரெக்டம் ரீஜன்ல ஸ்டோர் பண்ணி வைக்கும். The activities of gastrointestinal tract are under neural and hormonal control for proper coordination of different parts. So நம்ம பார்த்தோம்னா மவுத், ஈசோஃபேகஸ், ஸ்டமக், லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன், ரெக்டம், லொட்டு, லொசுக்கு எல்லாம் இருக்கு. எல்லாம் கோஆர்டினேட்டட் வேல ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கும். நான் சாப்பிட்றேன், ஸ்டமக்கு ஃபுட்டு போகுது, அந்த சமயத்துல கூட ஸ்மால் இன்டெஸ்டைன்ல டைஜஷன் நடந்துகிட்டு இருக்கும், லார்ஜ் இன்டெஸ்டைன்லயும் அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ எல்லாமே கோஆர்டினேட்டட் வேல நடக்கணும். The sight, smell and or the presence of food in the oral cavity, அதாவது ஒரு டேஸ்டியான டெலிஷியஸான உங்களோட ஃபேவரட் ஃபுட்டை பார்த்தாலே போதும். சைட்னா பார்க்கறது, பார்க்க கூட வேண்டாம். நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்க வீட்டுல, அம்மா உங்களுக்கு ஃபேவரட்டான ஃபுட்டை சமைச்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த ஸ்மெல் அப்படியே படிச்சுக்கிட்டு இருக்க இடத்துக்கு வருது, மூக்குல நுகர்றீங்க, வாயில சலைவா செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு புளியவோ இல்ல மேங்கோவையோ நினைச்சு பாருங்க, அந்த புளிப்பு சுவை அப்படியே அந்த சலைவாவை இப்ப கூட செக்ரீட் பண்ண வைக்கும். அதான் சைட், ஸ்மெல் அண்ட் ஆர் the presence of food in the oral cavity. கேவிட்டில ஃபுட் வச்சு மென்னுட்டு இருக்கோம். can stimulate the secretion of saliva. gastric, ஏன்னா எல்லாமே கண்ட்ரோல் கோஆர்டினேட்டட் வேல இருக்கு சொல்றாங்க. gastric and intestinal secretion also similarly stimulated by neural signals. The muscularis activities of different parts. இந்த இடத்துல நல்லா பாத்துங்க, gastric and intestinal secretion are also similarly stimulated by neural signals. அப்படின்னா என்ன அர்த்தம்? See, நான் மேங்கோ பாக்குறேன், இல்ல அதை நினைக்கிறேன், இல்ல அதோட ஸ்மெல்ல நுகர்றேன், சலைவா செக்ரீட் ஆகுது. அதே போல நீங்க சாப்பிடுறீங்க, மென்னு அதை உணர்ந்து சாப்பிட்டாதான் அதை டைஜஸ்ட் பண்றதுக்கு தேவையான எல்லா திங்ஸும் அங்கங்க செக்ரீட் ஆகும். டிவி பார்த்துட்டு, மொபைல் பார்த்துட்டு யார்ட்டையாவது பேசிட்டு சாப்பிட்டா என்ன ஆகும்? எதுவும் ஒன்றும் ஆகாது, இல்லைன்னா இஃபெக்டிவா நடக்காது, லெஸ் இஃபெக்டிவா நடக்கும். அதனாலதான் சாப்பிடும் போது பேசக்கூடாது, டிவி பார்க்க கூடாது, மொபைல் பார்க்க கூடாதுன்னு சொல்றது. The muscular activities of different parts of the alimentary canal can also be moderated by neural mechanism. So muscular activities, movement la irukla, adum neural mechanism da, both local and through central nervous system. Local na anga irukkudiya neurons, central nervous system na brain and spinal cord, adu mooliyama regulate பண்றாங்க. Hormonal control of secretion of digestive juice is carried out by local hormones produced by gastric and intestinal mucosa. ஸோ அங்கேயே தான் உங்களுக்கு ஹார்மோன்ஸ்லாம் செக்ரேட் ஆகுது. ஸோ டைஜஷன் வந்து ஹார்மோன் கண்ட்ரோல்லையும் இருக்கு, நியூரல் கண்ட்ரோல்லையும் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட், கேலோரிக் வேல்யூ ஆஃப் ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட், பாக்ஸ்ட் ஐட்டம் நாட் ஃபார் இவாலுவேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது நம்ம நாளைக்கு இதெல்லாம் பார்க்கலாம், ஓகேங்களா? சரி, ஸோ இன்னைக்கு கிளாஸ் நம்ம இப்போ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் நாளைக்கு நம்ம பார்க்கலாம். டவுட் இருந்தா கேளுங்க, டவுட் இருந்தா. இது வரைக்கும் பார்த்ததை இன்னைக்கே படிச்சுட்டு ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு நீங்க அதுக்குரிய கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி பார்க்கணும். அப்பதான் படிச்சதுக்கு பிரயோஜனம்.
ரகுராமன் சொல்லுங்க. ஹலோ சார். கேக்குதாப்பா? கேக்குதுங்க சார். சொல்லுங்க சார். ஒரு क्वेश्चन இருக்குங்க சார். ஆ. which cell strips of liver coat secrete antibacterial lysosome கொடுத்திருக்காங்க சார். 4 ஆப்ஷன்ஸ் இருக்குங்க சார். பனீர் செல்ஸ், பர்மோஜன் செல்ஸ், கப்பர் செல்ஸ், அர்ஜான்டிஃபன் செல்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க சார். இது எதுல கொடுத்திருக்காங்கப்பா? எந்த வருஷம் கேட்ட क्वेश्चन இது? இது வருஷம் கொடுக்கலைங்க சார். எக்ஸாம் அர்ச்சிவ் தான் சார் கொடுத்திருக்காங்க. எக்ஸாம் அர்ச்சிவ்ஸ்ல கொடுத்திருக்காங்க. எந்த எக்ஸாம்ல கொடுத்திருப்பாங்களேப்பா? நீட் தாங்க சார் கொடுத்திருக்காங்க. நீட்ல இந்த கேள்வி வந்திருக்கா? எந்த புக்ல கொடுத்திருக்காங்க? NCERT ஃபிங்கர் டிப்ஸ். இல்லப்பா, ஆக்சுவலி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லாஸ்ட் 35 இயர்ஸ் கொஸ்டின்லயும் கன்சிடர் பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து ஜிப்மர், எய்ம்ஸ் கொஸ்டினும் கன்சிடர் பண்ணுவாங்க. நமக்கு நீட்டுக்கு இவ்வளோ டெப்தான இல்லாத கொஸ்டினும் கேட்க மாட்டாங்க. ஓகேங்க சார். NCERTல இல்லாத கொஸ்டினே கேட்க மாட்டாங்க. ஏன்னா அங்க போய் பார்க்க போனீங்கன்னா அதுக்குரிய திங்ஸ் எல்லாம் டீட்டெயிலா பார்த்துக்கிட்டே இருந்தா டைம் வேஸ்ட் ஆயிடும். வித்தவுட், அதாவது NCERTல இல்லாத ஒரு விஷயம் எங்க இருந்தாலும் அதை அவாய்ட் பண்ணிடுங்க. இதுக்கு ப்ரூஃப் என்னன்னா 2018, 19, 20, 21, 22 இந்த 5 வருஷத்துக்கு கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க. ஏதாவது ஒரு கொஸ்டின் உங்களுக்கு அவுட் சைட் சிலபஸ்ல இருந்து வந்து இருந்தா நீங்க எனக்கு சொல்லுங்க. ஓகே சார். 2023க்கு வருமா அவுட் சைட்ல இருந்து? வராது. ஏன் வராது? ஏன்னா 2018ல சரி ஆரம்பத்துல அவுட் சைட் கேட்கல, 2019ல ஓகே கேட்க வாய்ப்பு இருக்கு கேட்கல, 2020ல கேட்க வாய்ப்பு இருக்கானா கேட்கல, 2020 அந்த மாதிரிதான் உங்களுக்கு கேட்கவே மாட்டாங்க. யூ டோன்ட் கன்ஃபியூஸ். அதாவது அதர் கண்டென்ட் இல்லாத டாபிக் இல்லாத விஷயங்கள்லாம் பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேண்டாம். ஓகே சார். சரி சார், இன்னொரு क्वेश्चन இருக்குங்க சார். இன்னொரு क्वेश्चन. சொல்லுங்க சார். which of the following correctly depicts the dental formula for the human child ன்னு கொடுத்திருக்காங்க சார். இதுக்கு வந்து ஆன்சர் 2102/2102 கொடுத்திருக்காங்க சார். ஒரே நிமிஷம்ப்பா, ஒரே நிமிஷம். நேத்து கூட இந்த क्वेश्चन கேட்டிருந்தாங்கப்பா. அதாவது இது நான் நோட் பண்ணி வச்சிருந்தேன். இன்சிசார்ஸ் 2102/2102 தான் கரெக்ட். இதுல வந்து ப்ரீ மோலார்ஸ் இருக்காது, மோலார்ஸ் இருக்கும் குழந்தைங்களுக்கு. 2102/2102 தான் கரெக்ட். 20 டீத் இருக்கும் சார். மோலார்ஸ்ல வந்து ஒரு மோலார் மட்டும் இருக்காதாங்க சார்? மோலார்ஸ் இருக்கும்பா, 2 மோலார்ஸ் இருக்கும். ப்ரீ மோலார்ஸ் 0 சார். மோலார்ஸ் மொத்தம் 6 இருக்கும் சார். 6 இருக்கும். குழந்தைங்களுக்கு 2 தான் இருக்கும். 2 தான் இருக்கும். அந்த கடைசி விஸ்டம் டீத்னு சொல்றாங்கல்ல, அது அவங்களுக்கு இருக்காது. 2 தான். 2102/2102. ப்ரீ மோலார்ஸ்ல 3 இருக்கிறதுக்கு பதிலா 2 தான் இருக்கும். பிரைமரி டென்டிஷன் கொடுத்தாலும் மில்க் டீத் தானுங்க சார்? ஆமாப்பா. சரி, ஓகே ஓகே. தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை. சி யூ ஆல். தேங்க்யூ. நாளைக்கு காலையில கிளாஸ் பார்க்கலாம். நாளைக்கு இந்த சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். ஸோ மில்க் டீத்துக்கான ஃபார்முலா, சாரி குழந்தைங்களுக்கான ஃபார்முலா 2102/2102. ரகுராமன் அவங்க சொன்ன மாதிரி மோலார்ஸ் 3 இருக்காது குழந்தைங்களுக்கு, 2 தான் இருக்கும். 2102/2102. அதே அடல்ட்னா 2123/2123. தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை.